நீங்க பெற்றெடுக்கல, கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு ஏன் பெற்றோர்? அவர் தந்தார், ஆகையால் நீங்கள் பெற்றோர். தேவனுடைய உடன்படிக்கையில, தேவனுடைய அன்புல வர்ற உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு தனித்த பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கிரியைகள் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக பெரியவைகளாக இருக்கிறது. என் கர்த்தர் எனக்காக, என் கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக யாவையும் 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 செய்து முடிப்பார். இந்த குடும்பமா அப்படின்னு ஒரு தப்பா பேர் வாங்கியிருந்தா கூட கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா அந்த குடும்பத்தையே ஒரு மாடலா வச்சிருவாரு. அந்த இயேசுவை நல்லபடியா கொண்டு வரதுக்கு எல்லா காரியத்தையும் தேவன் செய்கிறது நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அது அவர் தெய்வீக குழந்தை அல்லவா? இப்போ உங்க குழந்தை மட்டும் என்ன மனுஷிக குழந்தையா? உங்க குழந்தையும் ஒரு தெய்வீக நோக்கத்தோடு தான் வந்து பிறந்திருக்குதுங்க. உங்க குழந்தைகள் அற்பமான குழந்தைகள் அல்ல, அற்புதமான குழந்தைகளாக இருக்கிறார்கள். மோசேயினுடைய பெற்றோருடைய விசுவாசம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மற்ற பிள்ளைகளை விட மோசேயை பெரியவனாவதற்கும் விசேஷித்தவனாக இருக்கிறதுக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தது. ஆமென். உங்க பிள்ளைங்க அநேகருக்கு வாழ்க்கையை கொடுக்கிறவங்களாக, உங்க பிள்ளைங்க அநேகருக்கு நன்மையை கொடுக்கிறவங்களாக, அநேகருக்கு வாழ்வை கொடுக்கிற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள். ஆமென். நீங்க உங்க பிள்ளைங்களை பற்றி, உங்க குடும்பங்களை பற்றி ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா, சின்ன பாரமா இருந்தாலும் அது தூக்கி வச்சிருங்க. பிரம்மாதமா இருப்பாங்க என் பிள்ளைங்க, என் குடும்பம் அருமையா இருக்கும், என் குடும்பம் ரொம்ப சிறப்பா இருக்கும், நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களா அடையாளங்களாக நாங்கள் இருக்க போகிறோம். நான் முடிஞ்சதுதான் நான் பண்ணேன். ஆனா என் பிள்ளைக்கு என் தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கை எப்பேற்பட்டது என்று உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். உங்கள் எதிர்கால, உங்கள் சந்ததிகளை குறித்து நீங்கள் மகிழுவீர்கள். நம்முடைய தேவனே யார் தான்? உறவின் தேவன் தான். நம்மளை ஏன் உண்டாக்குனாரு? உறவுக்காகவே உண்டாக்குனார். நிறைய பேர் உணவுக்காகவே உண்டாக்குனாருன்ட்டாங்க. இல்லைங்க, எதுக்கு உண்டாக்குனாரு? எதுக்கு வந்திருக்கோம்? திங்க வந்திருக்கோம், நல்ல திம்போம். அப்படி யாரோ சின்னதாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர்கள் தேவன், அவர்கள் வயிறு. வயிறு என்னதான் மாறிடுச்சு? தேவனா மாறிடுச்சு. ஏன்னா அவங்க யாருக்குமே சொல்லித்தரல தேவன் வந்து ஒரு உறவின் தேவன் அப்படிங்கிறது என்ன பண்ணல, சொல்லலை. காட் இஸ் a relational God. ஸோ அதனால் கர்த்தர் பாருங்க, உங்கள் உறவுகளில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா நீங்கள் தேவனை நம்பலாம், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் கணவன் மனைவி உறவு, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமான உறவு, ஏதோ ஒரு உறவில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறோன்னா அப்படியே போகும்னு நினச்சிடாதீங்க. உறவில் இருக்கிறத விட ஒரு கட்டு விரவில் இருந்துடலாம் அப்படிலாம் டயலாக் எழுதுகிறாங்க. அப்படின்னா எங்கேயோ மாப்பிள்ளை எங்கேயோ சமத்தியாக வாங்கியிருக்காமோல, அது மாதிரி உறவுனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இல்லை பாருங்கள், கர்த்தர் உறவுகளை சீர்படுத்துவார். ஆமென். உறவுகளெல்லாம் சரிப்படுத்துவார். உறவுகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை என்ன பண்ணுவார்? அவர் நீக்கி போடுவார். ஆமென். ஆமாம், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமென். உங்கள் பிள்ளைங்களும் நீங்களும் ஒரு ஸ்நேகமே இல்லாமல் இருக்க மாட்டீங்க. ஒரு நல்ல ஸ்நேகம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகும். ஆமென். வேதாகமத்தில் தீர்க்கதரிசன புத்தகங்கள்லாம் முடிஞ்சு கடைசி பைபிளில் அந்த வெள்ளை பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, மத்தேயுவுக்கு முன்னாடி, அதுக்கு முந்தின சாப்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வசனம் பாருங்கள். கடைசி வசனமே, கடைசியில் ஏதாவது நம்பிக்கை இருக்காமாங்கள்ல, அது மாதிரி கடைசி வசனமே என்ன தெரியுமா பைபிளில்? உன் உறவுகளை பற்றி கவலைப்படாத, ஆண்டவர் உன் உறவை சரிப்படுத்துவாருங்கிற வசனம் தான். மல்கியா 4:6 பாருங்க. நான் வந்து பூமியை
சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு இருதயமும் இப்படி இருக்கு. பிதாக்களின் இருதயம் எப்படி இருக்குது, பிள்ளைகளுடைய இருதயம் இப்படி இருக்குது. மனைவியினுடைய இருதயம் எப்படி இருக்குது, கணவனுடைய இருதயம் இப்படி இருக்குது. அப்படி அமைதியாகவே கேளுங்க, அப்படின்றாதீங்க. சிலர் அவசரப்பட்டு ஆமேன் ஆமேன் அப்படின்னு கையைக்கே தூக்கிறாதீங்க. வீட்டுக்கு போகணுமா இல்லையா, அப்பாவியாக இருப்பாங்க சிலர். ஆமேன் ஆமேன், எல்லாத்துக்கும் ஆமேன்னு சொல்லலாம், இதுக்கெல்லாம் அமைதியாக இருக்கணும். யார், எங்கள் வீட்லையா, எங்கள் வீட்டில் வேற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரியே இருந்துடணும். ஸோ இப்படி மாறி மாறி இருக்கலாம் இருதயங்கள். ஒர்க்கர்ஸ் இருதயம் இப்படி, எஜமானுடைய இருதயம் இப்படி. அப்போனா பிஸ்னஸ் நல்லா போகவே போகாது. இப்படி நம்ம வாழ்க்கையில் தகப்பன் தாய், அது போல் மாமா மாமியார் மருமகள், இது எல்லாமே எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ஆனால் கடவுள் கடைசியாய் ஒரு நம்பிக்கையை சொல்லி தான் இந்த பழைய ஏற்பாட்டை அவர் நிறைவு செய்கிறார். அது என்ன நம்பிக்கை? அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். தேவன் ஒரு அபிஷேகத்தை அவர் அனுப்புவாராம். தேவன் சில கிருபைகளை அவர் அனுப்புவாராம். தேவன் சில நபர்களை அனுப்புவாராம். அது அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய அபிஷேகமும் அவர்களுடைய வரங்களும் இப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், சுகமளிக்கிற வரம் பெற்றவர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதுபோல் உறவுகளை கட்டும் வரம் பெற்றவர். இந்த மாதிரி ஒரு ஊழியம்லாம் நீங்கள் கேட்டதே இல்லைல்ல. தேவன் அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரீரத்தில் சுகமாயிட்டு இருதயத்தில் காயமாக இருந்தால் என்ன பண்ணுறது? சரீரத்தில் சுகமாக இருந்து இருதயத்தில் காயமாக இருந்தால் என்ன பண்ணுறது? அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ கர்த்தர் இருதயங்களை சுகப்படுத்துகிற கர்த்தர். எல்லாம் சொல்லுங்கள், ஹார்ட் ஹீலிங். எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் உறவுகளில் செயல்படுவார், உங்கள் இருதயங்களை சுகமாக்குவார். ஆமென். ஒருவேளை கணவன் மனைவி உறவில் விரிசலோடு பிரிவினையோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் அந்த பிரிவினையை நீக்கி போடுகிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவரை நீங்கள் எல்லா பக்கங்கள்லையும் நம்ப படிக்கணும். அதான் வாழ்க்கை. வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். கர்த்தர் தரித்திரத்தில் இருக்கிறீங்கன்னா கர்த்தர் என்ன செழிக்க வைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வார். நான் கடனில் இருக்க மாட்டேன். வியாதியில் இருந்தீங்கன்னா என் தேவன் என்னை சுகமாக வைப்பார். நான் இந்த வியாதியில் இருக்க மாட்டேன். அதுபோல் உறவு சிக்கல்களில் நீங்கள் இருப்பீங்கன்னா அங்கேயும் கூட நீங்கள் தேவனை நம்பலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தேவனின் வீட்டை கட்டுவார். வீட்டை கட்டுவார்னா உங்களுக்குன்னு வாழ்கிறதுக்கு ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பில்டிங் வச்சு கட்டுவார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. உங்களுக்கு உங்கள் உறவுகளிலே சமாதானங்களை சந்தோஷத்தை அவர் கட்டுவார். ஆமென். கண்டிப்பாக இந்த வீட்டையும் கட்டுவார். ஆனால் இந்த வீட்டை விட ரொம்ப முக்கியம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட மாடியில் குடியிருப்பது நலம். அப்படி இருக்குதா இல்லையா? அன்னைக்கு கூட அந்த கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டது. ஆழமாக கேட்டாப்புல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த வகையான வீடு, கீழையா மேலையா எங்கெங்கிறதுல, கீழே இருக்கியோ மேலே இருக்கியோ, வாடகையாக இருக்கியோ சொந்தமாக இருக்கியோ, சமாதானமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். அதனால தான் உன் அலங்கத்துக்குள் ஆண்டவர் பாருங்க, அதை அப்படியே அடுத்த டைமென்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். உன் அலங்கத்துக்குள் சமாதானமும். அப்படின்னா என்ன? உன் சொந்த வீடு இருக்கும், அங்கே சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. சொந்தமாக வீடு இருக்கும், அந்த வீட்டில் சமாதானம் இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், சொந்த வீடு சமாதானமான வீடு. அப்புறம் சொல்கிறாரு உன் அலங்கம்ட்டாரா. அப்புறம் என்ன சொல்கிறாரு? உன் அரண்மனைக்குள். எல்லாம் சொல்லுங்கள், அரண்மனைக்குள் சுகமும் இருக்கும். கொரோனாலாம் உள்ளே வராது. எல்லாம் சொல்லுங்கள், கொரோனாவுக்கு தடை விதிக்கப்பட்ட வீடு. ஆமென். ஆமாம் ஆமாம். ரத்தம் பூசி இருக்கு, கொரோனா இப்படி படிச்சுட்டு பிளட் கவர் ஹவுஸ் அப்படின்னு போயிடும். ஆமென். அழிக்கிற சக்தி எப்போவுமே இறங்கி வருது. சைனாவில் இருந்து வந்திருக்கான். சீனாவில் இருந்து நம்ம யூஸ் பண்ணுற நிறைய பொருள் வந்தது பாருங்கள். அதோட வைரஸையும் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. எது கேட்டாலும் சைனா ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. இந்த கிருமி இதுவும் சைனா ப்ராடக்ட் தாங்க. நம்ம ஊர் வியாதியில் கூட இன்னும் பேரில் பாருங்கள்.
இந்தியாவின் மூலமாக ஏற்றுமதி செய்யப்பட்ட வியாதின்னு கூட இல்லை. பொருளானாலும் அவன் தான் கொண்டு வரான், வியாதியானாலும் அவன் தான் கொண்டு வரான். என்ன நியாயம், என்ன தர்மம்? அதனால் பாருங்கள், சைனாலேருந்து வந்துடுச்சு, உள்ளே நுழைஞ்சிரும். இந்த வியாதி வர வர ஒரு மூக்கு சைனாக்கார மாதிரி ஆயிரும். என்னெல்லாமோ சொல்லி மக்களை ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் எல்லைக்குள்ளே வரும்பொழுது அது பார்க்கும், உள்ளே வராதே. ஆமாம், வெளியில் போயிடு. ஏன்னா அங்கே ரத்தம் பூசி இருக்குது, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசி இருக்குது. ஆமென். உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் வீட்டு மேலே பூசி இருக்குது. வாதை உன் கூடாரத்தை, எல்லாம் சொல்லுங்க, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஆமென். உங்கள் சரீரத்தை அது அணுகாது, உங்கள் வீட்டை அது அணுகாது. ஆமென். அணுகாதுன்னு சொல்லியிருக்காருன்னா அணுகாதுன்னு தான் சொல்லணும். பாருங்களேன், அது வந்துட்டுனா என்ன பண்ண, தொத்திக்கிட்டுனா என்ன பண்ண, அது இருமுனாலே நமக்கு வந்துருமா எல்லாம் சொல்கிறாங்க. அது பாவம், கிறிஸ்துவின் ஜீவனை பெறாத உலகத்தின் மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக வேறு வழி இல்லை. அதனால் அதெல்லாம் பேசிக்கிறாங்க. அதனால் தப்பு கிடையாது, அவங்க அப்படி தான் பேசி ஆகணும். ஆனால் நீங்கள் அப்படி பேச வேண்டியது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், டிவைன் ப்ரொடெக்ஷன். எல்லாம் சொல்லுங்கள், ரத்தத்தின் பாதுகாப்பு. ஆமென். உங்களை ரத்தமாக மாற்றிட்டார்ல. இப்போ பாருங்கள், கம்யூனியன் எடுத்திருக்கீங்க, ஆண்டவங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு தான் சொல்கிறாரு உங்களை பார்த்து. கலக கண்மணிகளே அவனு தான் உங்களை பார்க்குறாரு. அப்புறம் எதுக்கு பயப்படக்கூடாது? பாருங்கள், எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ வராது. அந்த வியாதியில் இருக்கிறவங்கள சுகமாக்குறதுக்காக எங்களை ஆண்டவர் இந்த ஏரியாவில் வச்சிருக்கிறாரு. ஆமென். யுவர் ஹவுஸ் இஸ் a healing center. ஆமென். சுகமாக்குற மையமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த அம்மாகிட்ட கூட்டு போங்க, அங்கே கூட்டு போங்க, கொரோலோஸெல்லாம் அவங்க கொரட்டி போட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு உங்களை பற்றி பேசுறதுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். பாருங்கள், ஏசாயா 8வது அதிகாரம். சில பேருக்கு நம்ம சொல்கிற போது இவர் ஏதோ பரலோகத்திலே இருக்கிற மாதிரி பேசுவார் அப்படிங்காங்க. நிஜமாகவே நீங்கள் அப்படி தான் இருக்கும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கீங்க. ஏசாயா 8:18. எல்லாம் சொல்லுங்கள், 8:18. உங்கள் குடும்பத்தினுடைய நம்பர் என்ன? நாங்கள் 8:18 எங்கே வாழ்கிறோம். போஸ்டரில் எழுதிடாதீங்க. 8:18 என்னது? இதோன்னு அர்த்தம், ஊர் தெருவு எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்கள். என்ன சொல்கிறீங்க? பாருங்கள். பாருங்க, என்ன பாரு, என் பிள்ளைகளை பாரு, என் குடும்பத்தை பாரு, பாருங்கள். நானும், எல்லாம் சொல்லுங்கள், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். பிள்ளைகள்லாம் யாரா? எல்லாம் சொல்லுங்க, மறுக்கா சொல்லு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும். ஆமென். அவன் பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்கலை, கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு ஏன் பெற்றோர்? அவர் தந்தார், ஆகையால் நீங்கள் பெற்றோர். ஒருத்தர் கொடுத்தாரு, நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? பெற்றுக்கொண்டிருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த மகளே, மகனே. நீங்கள் உண்டாக்கிரல, நீங்கள் அவங்கள கொண்டு வரல. இந்த பிள்ளை உங்களுக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த பிள்ளை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த. அப்போ எல்லா பக்கங்கள்லையும் கர்த்தர் அப்படியே கொண்டு வந்து இணைக்கிறாங்க, கர்த்தரை கொண்டு வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணுறாங்க. அதான் வாழ்க்கை. பாருங்கள், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். பிள்ளைகளை பார்க்கும்போது அப்படி பாருங்கள். இது பிறந்து தொலைச்சிட்டு அப்படியே பார்க்கக்கூடாது. வந்திருக்கு, என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு. ஒரு அம்மா உட்காந்து ஒரு நாள் அழுதுட்டு இருந்தாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, பொம்பளை பிள்ளைய நினச்சா ஒரே கவலையாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படின்னு எங்கே உங்கள் பிள்ளை எங்கன்னு கேட்டா, அது ஊந்து போயிட்டு இருக்கு. ஆடா, அது இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளே இந்த அம்மாவுக்குள்ளே அப்படியே போய். குணசாலியான பெண்ணை பற்றி சொல்லி இருக்கிறது வேதத்தில். அவள் வருங்காரியங்களை குறித்து மகிழுகிறாள், ஆனால் இவள் வருங்காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். பெண்களுக்கு பாருங்களேன், கொஞ்சம் லாங் விஷன்லாம் இருக்குது, தூர விஷன்ஸ்லாம் இருக்குது. வருங்காரியங்களை குறித்து கவலைப்படுகிறது அல்ல, வருங்காரியங்களை குறித்து மகிழ வேண்டும். ஒரு ராஜகுமாரத்தி வந்திருக்கா, ஒரு ராஜகுமாரன் வந்திருக்கிறான்.
ஐயோ இந்த நாட்டையே இந்த பிள்ளை தான் ஆள போகுது போல அப்படிங்கிற மாதிரி பார்க்கணுங்க. தட் இஸ் த ரைட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அதுதான் சரியான பெர்ஸ்பெக்டிவா இருக்குது. ஆமென். பிள்ளைங்களை பார்க்கும்போது சொல்லணும், இந்த ஏரியாவுக்கே கலெக்டர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், பாலசேகரை விட பெரிய பாஸ்டர் ஆகலாம். ஆமாம், நீங்கள் பார்க்கலாம். ஐயோ கத்தர் என்னென்ன போட்டு வச்சிருக்காருன்னு தெரியல இந்த பிள்ளைகளுக்குள்ள. பிள்ளைக்கு என்ன போடணும்னு பாருங்க, அதுக்குள்ள ஒருத்தர் போட்டு வச்சிருக்கத பாருங்க. என்ன போடுவணும், போட்டு என்ன வச்சிருக்கிறாரோ அப்படி பாருங்க. உள்ள நிறைய போட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுப்பியிருக்கிறாரு. அதெல்லாம் அப்படியே வயது வர வர ஒன்று ஒன்றா பிரிஞ்சு அந்த பொக்கிஷங்கள்லாம் வெளியே வர அது பல பேருக்கு நம்பிக்கையை கொடுக்கும், வாழ்க்கையை கொடுக்கும். நீதிமானின் சந்ததி அப்பத்திற்கு இறைந்து திரிவது இல்லை என்பதுதான் வாக்காக இருக்கிறது. ஆமென். உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொரு இடத்துல போய் எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு வாழ்க்கை கிடைக்குமான்னு அலையாது. உங்கள் பிள்ளைங்க அநேகருக்கு வாழ்க்கையை கொடுக்கிறவங்களாக, உங்கள் பிள்ளைங்க அநேகருக்கு நன்மையை கொடுக்கிறவங்களாக, அநேகருக்கு வாழ்வை கொடுக்கிற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள். ஆமென். நீதிமானின் சந்ததி, எல்லாம் சொல்லுங்க, என் சந்ததி. எத்தனை பேர் நீதிமான்? ரத்தம் உள்ள போயிடுச்சுல, இப்போ யாரு நீதிமான்? எல்லாம் சொல்லுங்க, ரத்தத்தாலே நான் நீதிமான். என் சந்ததி அப்பத்திற்கு என்ன பண்ணாது, இறைந்து திரிவது இல்லை. அப்பம் கிடைக்குமா, அப்பம் கிடைக்குமான்னு என்ன பண்ணாது, போகாது. பாருங்க, சங்கீதம் 37:25 இதை குறித்து வச்சுக்கோங்க. நான் இளைஞனாக இருந்தேன். தாவீது இதை எழுதுகிற நபர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு. நான் எப்படி இருந்தேன், வாலிப வயசில் இருந்தேன். இப்போ எப்படி ஆயிட்டேன், முதிர் வயதாக ஆயிட்டேன். இப்போ நான் வாலிபனாக இருந்து முதிர் வயது வரைக்கும் வந்திருக்கிறேன். பை மை எக்ஸ்பீரியன்ஸ். சிலர் பாருங்களேன், சிலருக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கும். எல்லா முதிர் வயது ஆள் சொல்கிறதையும் கேட்டக்கூடாது. நிறைய நேரத்தில் அவங்க அனுபவம் எப்படி இருக்கும், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவாங்க. அது விளங்காது எப்படிம்பாங்க. அதனால் முதிர் வயது உள்ளவங்களை கேட்காமலே விட்டுறக்கூடாது. சிலது பேசுகிறத என்ன பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஆழமாக இது பண்ணிடக்கூடாது. பாருங்கள், ஆமாம், நம்பிடக்கூடாது. வயசானவங்களே சொல்லிட்டாங்களே, வயசானவங்க சொன்னாலே கரெக்டுன்னு யாருங்க சொன்னா? சில பேர் அப்படி ஒரு லாஜிக். இப்போ நம்மளாம் வந்திருக்கோமா, அது வாலிப தம்பி தானே சொல்கிறாப்புல, வயசானவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். அப்படி கிடையாது ப்ரோ. வசனத்தில் இருக்கான்னு பார்க்கணும், வயசில் பார்க்கக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ். வயதானவர்கள் சொன்னால் கரெக்டு அப்படி கிடையாது. வயசானவர்களோ இளைஞர்களோ நல்ல அனுபவமானு என்ன பண்ணணும், பார்க்கணும். சுதந்திரிக்கிற அனுபவமானு பார்க்கணும். வசனத்தின்படி இருக்கான்னு பார்க்கணுமே தவிர அவருக்கு தொப்பை இருக்கா தாடி இருக்கான்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், நிறைய பேர் அவர் தொப்பெல்லாம் இருக்குது, அப்போ சொல்லுது உண்மையாக தான் இருக்கும். இவ்வளோ பெரிய தொப்பை வந்திருக்குன்னா எவ்வளோ அனுபவம் இருக்கும். தாடி வேற நீளமாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக. அதனால தான் பாருங்களேன், டக்குன்னு பிரபலம் அடையணும்னா நல்ல தாடி வளர்த்துறாங்க. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு இயல்பாகவே உள்ளே இருக்குது, சோப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். என்னடா இது புது பீதியாலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களே சிலது என்ன பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நமக்கு ஆல்ரெடி உருவாக்கப்பட்ட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது பாருங்களேன். நம்பிக்கை உருவாக்க வேண்டியதில்லை, ஏற்கனவே என்ன இருக்குது, ஞானம்னா அது யார்கிட்ட தான் இருக்கும், முதியோர்கள்ட்ட இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் தாவீது இதே சங்கீதத்தில் அதை இன்னும் என்ன பண்ணியிருக்கிறாரு, மாற்றிருக்கிறாரு. என்ன மாற்றிருக்கிறாரு, நான் உம்முடைய வசனங்கள் என்னுடைய தியானமாக இருந்தபடியினால் முதியோரிலும் என்னை அதிக ஞானமாக்கினீர். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை இருந்தால் வயசுக்கு மீறின ஞானம் இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை இருந்தால் வயதுக்கு மீறின ஞானம் இருக்கும். உங்கள் பிள்ளைங்க நேற்றுக்கு ஐ திங்க் ஒரு 1:30 மணி வரை இருக்கும், நிறைய கேள்வி கேட்டே இருந்தா, நிறைய பேசிகிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே நிறைய கொஸ்டின்ஸு. இவன் கதை கேட்டுக்கிட்டு இருக்கான், இவன் கேள்வி கேட்டுட்ருக்கிறான். டீனேஜ் பிள்ளைங்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க, குட்டீஸ்லாம் கதை கேட்கு. இவன் கதை கேட்டு பார்த்தான். நான் சொல்கிற மாதிரி இல்லை, ஏன்னா டெய்லி இவனுக்கு கதை சொல்லுவேன். ஜோஷுவாவுக்கு நைட் படுக்கும்போது பெட் டைம் ஸ்டோரி. ஸோ இவன் கொஸ்டின் கேட்டுகிட்டு இருந்தா சில காரியங்களை பற்றி. அவளுக்கு அதை என்ன பண்ணிகிட்டே இருந்தேன், சொல்லிட்டே இருந்தேன். நிறைய நேரங்கள் உங்கள் பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையால் நிரம்ப ஆரம்பிப்பாங்கன்னா சின்ன வயசில் கூட மிகுந்த ஞானம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் பாருங்கள், சண்டே கிளாஸுக்கு அவங்க போகிறது, சண்டே கிளாஸுக்கு போகிறத குறித்து அக்கறை பூங்குயில் சிஸ்டருக்கு மட்டும் இருக்கக்கூடாது. யாருக்கு இருக்கணும், உங்களுக்கு இருக்கணும். அவங்க எவ்வளோ என்ன படித்தாங்க, என்ன கேட்டாங்க, ஸ்கூல் புக்கெல்லாம் எடுத்து பார்ப்போம் இல்லையா? ஆனால் எனக்கா சண்டே கிளாஸ் நோட்டை வாங்கி பார்த்துருக்கீங்களா? என்ன நடத்துகிறாங்க, அங்கே என்ன நடத்துனா என்ன பிரதர், அதான் அங்கே தான் நம்ம எங்கேயோ மாறிட்டோம்.
நோ, இந்த வாரம் எனக்கு என்ன சொன்னாங்க ஸ்கூலில் அது இருக்கணும், அது பார்ப்போம். சண்டே கிளாஸில் என்ன சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க, என் ஆண்டவரை பற்றி என்ன நீ கேட்ட, இதெல்லாம் நீங்கள் கேட்கணும், ரொம்ப அவசியம். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஞானமும் கிடையாது. சில டூல்ஸ், எஜுகேஷன் இஸ் அ குட் டூல்ஸ், நல்லது தான். ஆனால் இந்த ஞானம் இப்போ பாருங்கள், போன வாரங்களில் இங்கே திருநெல்வேலியிலே பாருங்கள், ஸ்கூல்ஸில் பிள்ளைங்க சூசைட் பண்ணி, அப்போ பாருங்களேன், எல்லாம் படிப்பு, அந்த படிப்பு வந்து அந்த பிரச்சனையை மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்குது. பாருங்களேன், ஒரு சின்னதாக யாராவது ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, உடனே வந்து இதாகிடுது. அப்போ இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குது? தேவனுடைய ஞானமும் தேவனுடைய வார்த்தையும் பிள்ளையுடைய இருதயங்களுக்குள்ளே போகலன்னா வேறு நம்பிக்கைகளே கிடையாது. நம்ம இன்னொரு சந்ததி மாதிரி ஆகிடக்கூடாது. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பெற்றோராக, வார்த்தைக்கு உங்கள் பிள்ளைகள் வார்த்தையினால் நிரம்புகிறார்களாங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கு ஒரு சந்தோஷம், வேதவசனத்தின் அடிப்படையில் வேதவசனம் சொல்லுது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஒரு பேரண்ட்ஸுக்கு என்ன சந்தோஷம், என் பிள்ளை பாரு கர்த்தர் எவ்வளோ வசனங்கள் அவள் சொல்கிறா, எவ்வளவு கர்த்தரை குறித்து அவள் அறிந்திருக்கிறா, என் மகன் எவ்வளவு தேவனை பற்றிய வெளிப்பாட்டை இது பண்ணுறான், இந்த வயசில் அவன் எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்குறான். இதுதான் ஒரு பெற்றோருக்கு இருக்கிற பெரிய சந்தோஷமா. நானும் நினைக்கிறேன் இவன் செய்ய மாட்டேக்கானே அப்படிங்கன்னா, அவங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செய்வாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய மாட்டாங்க. ஹலோ, அமைதியாட்டிங்க பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் கர்த்தர் செய்வார்னே அல்லேலூயா அப்படின்னீங்க, இப்போ நீங்கள் இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எல்லாம் சொல்லுங்கள், பிள்ளைகள் சொல்லுகிறதை செய்ய மாட்டார்கள், நாம் செய்கிறதை கண்டிப்பாக செய்வார்கள். ஒருவேளை இன்னைக்கு அவங்க அப்படி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை பார்க்க பார்க்க அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. தினம் தினம் உங்கள் பிள்ளைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பீக் சம் ஸ்டோரிஸ், சில கதைகளை பேசுங்க, சில காரியங்களை இது பண்ணுங்க. அதுவும் ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் அதிகம் பேச பிரியப்படுவார்கள். பொம்பளை பிள்ளைங்களாம் வச்சுருந்தீங்கன்னா நிறைய அவங்க உங்ககிட்ட பேச விரும்புவாங்க. பேசாத படி, எப்போ பார்த்தாலும் பேச்சு அப்படின்னீங்கன்னா அவங்க ரூமில் போயிட்டு தனியாக ஃபோனில் அப்புறம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸோட யாரோடையோ பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பேசுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை பற்றி இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் ப்ரையாரிட்டி பண்ணும் பொழுது நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நீதிமானின் சந்ததி என்ன ஆகாதான், அப்பத்திற்கு அலைந்து திரியாது. அப்போ நீங்கள் வந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் உங்கள் பிள்ளைகளை பார்க்க ஆரம்பிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மனிதன் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாரு, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவன் ஆனேன். இதை எதுக்கு இவ்வளோ எடுத்து இது பின்னாடி போனேன்னா, அனுபவங்கள் எல்லா அனுபவங்களும் சரியான அனுபவங்கள் அல்ல, வார்த்தையிலிருந்து வருகிற அனுபவங்கள் தான் சரியான அனுபவங்களாக இருக்கிறது. ஆமென். இப்போ இந்த அனுபவத்தை பாருங்கள். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவன் ஆனேன், ஆனாலும், எல்லாம் சொல்லுங்கள், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. சாப்பாட்டுக்கும் ஒரு வேலைக்கும் அவங்க வந்து ஏங்கி அலைஞ்சு திரிகிறத நான் என்ன பண்ணல, பார்க்கல அப்படின்னு போட்டிருக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் அப்படி பார்க்க மாட்டீங்க. ஆமென். இன்றைக்கி அப்படி இருந்தால் கூட சொல்லுங்கள், என் பிள்ளைகளுக்கு நல்ல அடைக்கலம் கிடைக்கும். அப்படியே இருக்குது. அவன் பிள்ளைக்கு, பிள்ளைங்களை பற்றி வசனமே படிக்கலையா நீங்கள்? அவன் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல அடைக்கலம் கிடைக்கும். எல்லாம் சொல்லுங்கள், நல்ல அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். என் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்கள், என் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடப்பார்கள். ஆமென். அப்போ ஏசாயாவுக்கு வாங்க, எவ்வளோ அழகாக அங்கே கொண்டு வராரு பாருங்க. நானும், எல்லாம் சொல்லுங்கள், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அப்போ பிள்ளைகளை பார்க்கும்போதும் குடும்பத்தை பார்க்கும்போதும் கர்த்தர் கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இந்த பிள்ளைகளை கொடுத்தது யாரு? கர்த்தர். இந்த கணவனை கொடுத்தது யாரு? கர்த்தர். இந்த மனைவியை கொடுத்தது யாரு? கர்த்தர். கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ கவனிங்க, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும்
இருக்கிறோம். பாருங்க, ஒரு குடும்பத்தை கர்த்தர் எப்படி வைக்கிறாரு? அற்புதமா அடையாளமா வைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பம் அற்புதமாக அடையாளமாக இருக்கும். நல்லா சொல்லுங்க, என் குடும்பம் அற்புதமாக அடையாளமாக இருக்கும். கடவுள் பாருங்களேன், அதனால தான் பாருங்க, குடும்பம் குடும்பமாக அவர் அழைக்கிறாரு, குடும்பம் குடும்பமாக இது பண்ணுறாரு, குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்கிறாரு, குடும்பங்களுக்குள்ளே அவர் காரியங்களை நடப்பிக்க விரும்புகிறார். கர்த்தரை நம்பி பாருங்க உங்கள் பிள்ளைகளுக்காக, கர்த்தரை நம்பி பாருங்க உங்களுடைய கணவருக்காக, மனைவிக்காக, உங்கள் குடும்ப நல்வாழ்வுக்காக. கர்த்தர் எனக்கு ஒன்றை செய்வார். நம்ம வந்து மாம்சத்தில் என்னெல்லாமோ போராடி பார்க்கோம், அப்படி இப்படின்னு. நான் என் கர்த்தரை நம்புகிறேன், என் கர்த்தர் என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார். நான் கர்த்தரை நம்புகிறேன், என் குடும்பம் சுகமாக இருக்கும். நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தர் வந்து இன்றைக்கி இருக்கிற என் குடும்பத்தின் கசப்புகளெல்லாம் மாற்றி போடுவார். நான் கர்த்தரை நம்புகிறேன், இன்றைக்கி ஆப்போசிட்டாக இருக்கிற இருதயத்தை அவர் ஒன்றாக சேர்ப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஒன்றாய் சேர்ப்பார். வழக்கமாக ஒரு அனுபவம் இருக்குது. அது என்ன அனுபவம்? இந்த குடும்ப வாழ்க்கை என்பது போக போக எப்படி ஆகிடும்? கழுதை தேஞ்சி என்ன ஆச்சான்? கட்டெரும்பாச்சான். அந்த மாதிரி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இதுவும் யாரோ தாடி வச்சவர் சொன்னவர் தான். அவர் அனுபவத்தில் எல்லாமே வந்து அவ்வளோந்தாங்க அப்படின்னு ஏதாவது பாடி கிடி வச்சுருப்பாங்க, இல்லை சொல்லி வச்சுருப்பாங்க. நம்ம மண்டைக்குள்ளே நல்லா ஆழமாக என்ன பண்ணிடுவாங்க? ஏற்றிடுவாங்க. பாருங்கள், போக போக எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஆசையார் மோகம் 30 நாள் ஆசை அதோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோந்தான், என்னத்தை போ, ஒன்றும் இல்லை, என்னத்தை கண்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம அனுபவத்தில் அது உண்மையாக இருந்தால் கூட நாம் எதை நம்ப ஆரம்பிக்கணும்னா, தேவனையும் அவருடைய வாக்குகளையும் நம்ப ஆரம்பிக்கணும். தேவனும் அவருடைய வாக்கு என்ன சொல்லுது? முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் சுவையாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என் குடும்ப வாழ்க்கையில் இன்னும் சுவை கூடும், இன்னும் இன்பம் கூடும், இன்னும் சந்தோஷம் கூடும். அப்படி நம்புங்க. நம்புறதுனா என்னத்தையும் இல்லை, எனக்கு நன்மையான காரியங்கள் நடக்கும். ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? கெட்டு போயிருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, கெட்டு போயிருப்பேன். ஆனால் நன்மையை காண்பேன் விசுவாசிக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். அப்போ வாழ்வுக்கு முக்கியமான காரியம் என்ன? எனக்கு நன்மைகள் நடக்கும், என் குடும்ப உறவுகள் இப்படியே இருக்காது. எங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல ஹனிமூன் பீரியடை தேவன் வச்சிருக்கிறாரு. ஆமென். இன்னும் இன்ப சுற்றுலாக்களை எங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைங்களோட போவீங்க, உங்கள் மனைவியோட போவீங்க, உங்கள் கணவரோட போவீங்க, உலகம் சுற்றுவீங்க. நீங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் ஹல்லேலூயா, உலகம் சுற்றுவீர்கள். நீங்கள் உலகம் எங்கும் நீங்கள் போவீங்க. அந்த கிரேஸ் உங்கள் மேலே இருக்குது. இந்த சபைக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, உலகம் ஃபுல்லாக போவோம். அதெல்லாம் பாருங்கள், நீங்கள் என்ன அப்படியே இப்படியே இருக்காது. எல்லாம் சொல்லுங்கள், இப்படியே இருக்காது. அது ஒரு சாபம் பாருங்கள், இப்படியே இருக்கிறதுங்கிறது. அதுலேருந்து உங்களை தூக்குறாரு வெளியில். ஆய்க்கு வயிற்றுக்குமே இருக்க மாட்டேங்க. எல்லாம் சொல்லுங்கள், என் தேவன் வயிறு இல்லை. ஆமென். தேவன் எனக்கு தேவனாக இருக்கிறாரு. ஆமென். அவர் எனக்கு தேவனாக இருக்கிறதுனால என் பிள்ளைக்கு நல்ல அடைக்கலம் கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும், என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு அற்புதமாக அடையாளமாக வைப்பார். இது நம்புங்க. குடிச்சிக்கிட்டே இருக்கிறார் என் கணவர், நான் சொல்கிறேன், அப்படியே இருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய மாற்றங்களை செய்வார் கர்த்தர். என்னை புரிந்து கொள்ளவே மாட்டுக்காரு. கர்த்தர் இருதயத்தை திருப்புவார், உங்கள் இருதயத்தையும் திருப்புவார். இதுக்கு எவ்வளோ பேர் ஆமேன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன் நான். அதுக்கு வந்த ஆமேன் இதுக்கு கொஞ்சம் கம்மியாக வருகிறதே. எல்லாம் சொல்லுங்கள், என் இருதயத்தையும் திருப்புவார், அவர் இருதயத்தையும் திருப்புவார், பிதாக்களின் இருதயத்தையும் திருப்புவார், பிள்ளைகள் இருதயத்தை. கர்த்தர் பாருங்களேன், 2 பக்கமும் வேலை செய்வார். ஆமென். இப்போ நீங்கள் நினச்சிக்கூடாது, ஆண்டவரே என்னுடைய கணவரை அப்படிங்கும்போங்களா, இங்கே கணவரைங்கும் போது அவர் இங்கே உங்களுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆண்டவரே என் மனைவியைங்கும் போது உங்களுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். நீங்கள் நினச்சிக்கூடாது, அப்படியாப்பா நானும் வந்து நான் அங்கே போய் வேலை செய்கிறேன்னே அப்படின்னு அவர் அங்கே போயிட மாட்டார். அவர் நீங்கள் கேட்கும்போது இங்கேயும் வேலை செய்வார், அங்கேயும் என்ன பண்ணுவார்? ஒர்க் பண்ணுவார். உங்கள் எஜமானி இருதயத்திலும் வேலை செய்வார், ஒர்க்கர்ஸோட இருதயத்திலையும் என்ன பண்ணுவார்? வேலை செய்வார். விசுவாசிகள் இருதயத்திலும் வேலை செய்வார், பாஸ்டருடைய இருதயத்திலும் வேலை செய்வார். ஆமென். ஆமாம். கர்த்தர் பாருங்க, இரு இருதயங்களிலும் கிரியை செய்கிறவர், 2 பக்கங்களிலும் அவர் கிரியை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். ஆமாம். ஆண்டவரே மோடியை மாத்துமியா அப்படிங்குவாங்க.
அவர் வந்து முதல்ல ஒன்றை மாற்றுறேன், ஒன்றை முதல்ல நல்லா மாற்ற வேண்டியது இருக்குது முதல்ல அப்படின்னு இங்கே என்ன பண்ணுவார், நிறைய வேலை செய்வார் பாருங்க. நம்ம எப்போவுமே எதிர்த்தரப்பில் தான் மாற்றோன்னே நினச்சிக்கிட்டே இருப்போம். ஊக்கமாக ஜெபிப்போம், அனுப்புறே தொடுமையா தொடுமையா, அவர் உங்களை தொட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அப்படி நினச்சிக்க கூடாது பாருங்களேன். நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ஸில் நம்ம கரெக்டுங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு வாதம். அந்த வாதம் போட்டும். நம்ம பார்வையில் நமக்கு எப்படி தெரியுது, எல்லாமே கரெக்டாக தெரியுது. அவங்க பார்வையில்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த புரிதலை கர்த்தர் இருதயத்தை மாற்றும் போது என்ன தெரியுமா, அவங்க சைடில் போய் நின்று அவங்க காரியத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அது மாதிரி உங்கள் இடத்துல வந்து நின்றுக்கிட்டு அவங்கள பார்க்குறதுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், கணவனின் இருதயத்தை மனைவியின் இடத்திற்கும், மனைவனுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும். ஆமென். எஜமானுடைய இருதயத்தை வேலைக்காரிடத்திற்கும், வேலைக்காரன் இருதயத்தை எஜமானிடத்திற்கும் அவர் திருப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை விரும்புகிறீர்கள்? அப்படி ஒரு கிருபைகளை விரும்புகிறீர்கள்? ஆமென். ஏன்னா இந்த தேவனுடைய நற்செயல்கள், பெரிய பெரிய காரியங்கள் வந்து இந்த குடும்பங்களுக்குள்ளே தான் அவர் வந்து சேரா இருப்பாருங்க. அதனால தான் உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தை ஒரு அற்புதமாக ஒரு அடையாளமாக அவர் வைக்க விரும்புகிறார். ஆமென். சொல்லுங்கள். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும் அற்புதங்களாக, ஆமென், அடையாளங்களாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன? உங்கள் குடும்பத்தை பார்த்து தான் பல குடும்பம் ஆண்டவர்கிட்ட வரப்போகுது. பல குடும்பங்கள் தேவனிடத்திலே வரப்போகிறது. பல குடும்பங்கள் தேவனிட திரும்ப போகிறது. அதுக்கு ஒரு சாட்சியாக உங்கள் குடும்பத்தை வைப்பார். ஆமென். எஸ், கர்த்தர் அப்படி செய்கிறார் பாருங்களேன். அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த குடும்பமா அப்படின்னு ஒரு தப்பாக பேர் வாங்கியிருந்தா கூட கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா அந்த குடும்பத்தையே ஒரு மாடலாக வச்சுருவார். ஆமென். ஒரு மாடலாக வச்சு அந்த குடும்பங்களின் மூலம் அவர் என்ன பண்ணுவார், காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார் பாருங்க. அப்போது இன்றைக்கி உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சலிப்பு அடைஞ்சிடாதீங்க. இன்பம் பெருகும். எல்லாம் சொல்லுங்கள். முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் சுவையாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க. என்ன ஆனாலும் சரிங்க, என் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். ஆமென். என் மனைவி என் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் பால் முள்ளு செடி மாதிரிலாம் இருக்கா, குத்திக்கிட்டே இருக்கால, அப்படி யோசிக்காதீங்க. கடவுளுடைய வார்த்தை சொல்லுதவா எப்படி இருப்பா? என்னங்க, ஆண்கள்லாம் தைரியமாக சொல்லலாம். அவள் எப்படி இருப்பா? சிலர்லாம் இருக்கிறா பிரதர், தட்டு செடி மாதிரி தான் இருக்கிறா, நான் வீட்டுக்கு போகணுமா இல்லையா? இருப்பாலாம். அப்போ நான் இல்லையா? மத்தியானம் எப்படி அப்படின்ற கூடாது. இருக்கிறாள். சொல்லுங்க. திராட்சை செடியை போல் இருக்கிறாள். ஆமென். என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கும். ஆமென். நீங்கள் பார்க்கும்போது அப்படி பாருங்க. வசனங்கள் நிரம்பும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் பார்க்குற மாதிரி பார்ப்பீங்க. எத்தனை பேர் புரிஞ்சு? வேத வசனம் உங்களுக்கு என்ன பண்ணும் தெரியுமா? ஏன் இது படிக்கணும், ஏன் நிரம்பணும்? அது படிக்கணும்ல 2 அதிகாரம் இது சொல்லியே தரல, இதனுடைய பயன்பாட்டே சொல்லி தரல. வசனங்கள் உங்களுக்கு நிரம்ப நீங்கள் வந்து கிளாஸ் போடுறீங்க. உங்கள் கண்ணுக்கு, உங்கள் பார்வைக்கு, உங்கள் ஆட்டிடியூடில் என்ன வருது? ஒரு கிளாஸ் போட்ட மாதிரி நீங்கள் தேவன் பார்த்த மாதிரியே பார்ப்பீங்க. கர்த்தருடைய பார்வையை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிச்சிடும். உங்கள் பிள்ளைங்களை, உங்கள் மனைவிகளை, வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி காண்கிறாரோ அப்படி காண ஆரம்பிப்பீங்க. கர்த்தருடைய கண்ணோட்டத்துக்கு நீங்கள் சொந்தக்காரங்களை ஆயிடுவீங்க பாருங்கள். அதுதான் பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஒரு வேலையை, ஒரு காரியத்தை நீங்கள் சாதாரணமாக அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளை, அப்போ கண்டிப்பாக அந்த பிள்ளையை நல்லா வளர்க்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். இந்த பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல திட்டத்தை அவர் வைத்திருப்பார். வேதாகமத்தில் கவனித்து பாருங்கள். கர்த்தர் பாருங்கள், ஒரு குடும்பம், ஒரு குழந்தை வளர்ப்பில் அவர் எவ்வளோ அக்கறையாக இருந்திருக்காருங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இயேசுவை மரியாளுக்கு தேவன் கொடுத்த போது அந்த இயேசுவை நல்லபடியாக கொண்டு வரதுக்கு எல்லா காரியத்தையும் தேவன் செய்கிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அது அவர் தெய்வீக குழந்தை அல்லவா? இப்போ உங்கள் குழந்தை மட்டும் என்ன மனுஷிக குழந்தையா? உங்கள் குழந்தையும் ஒரு தெய்வீக நோக்கத்தோடு தான் வந்து பிறந்திருக்குதுங்க. உங்கள் குழந்தைகள் அற்பமான குழந்தைகள் அல்ல, அற்புதமான குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் கொடுத்தாருனால அது தெய்வீகம் தானே.
நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும். நான் பெத்த நான் சுமந்தேனே 10 மாதம், நான் பண்ணேனே நான் இருக்காதீங்க. கர்த்தர் கொடுத்தார். ஆமென். கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் தான் இந்த பிள்ளை எனக்கு கொடுத்தார். அவரிடத்திலிருந்து எனக்கு இது வந்திருக்கிறது. நன்மையானது தான் அவரிடத்துலேருந்து வரும், தீமையானது அவரிடத்துலேருந்து வராது. உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் பிள்ளைங்களை குறித்து நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ பாருங்கள், ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில் அதெல்லாம் வெளிப்படுறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அப்போது மரியாளுக்கு உதவி செய்கிறாரு. அந்த குழந்தைய சில காரியங்கள் தாக்க வருகிறது. அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் சில பாதிப்பை கொண்டு வரும்படியா சில பேர் திட்டமிடுகிறார்கள். அந்த குழந்தையினுடைய ஜீவனுக்கு எதிராக சில பிளான்ஸ் எல்லாம் போகுது. அப்போது தூதர்கள் வந்து உதவி செய்து, நீ என்ன பண்ணிடு, அந்த ஊருக்கு போ, அந்த இடத்துல இரி அப்படின்னு பாதுகாக்கப்படுகிறார். எல்லாம் சொல்லுங்கள், என் பிள்ளைக்கு பாதுகாப்பு உண்டாகும். எல்லாம் சொல்லுங்கள், என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு உண்டாகும். இதெல்லாம் வேதாகமத்தில் நம்ம பைபிளை எடுத்துகிட்டு ஊழியத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கு, 3வது வானத்தை பற்றி ஏதோ இருக்குது, இப்படியே படிக்கக்கூடாது. வேதத்தை படிக்கும் பொழுது என் குழந்தையை பற்றி கடவுள் என்ன சொல்கிறார், என் கணவரை பற்றி என்ன சொல்கிறார், என் குடும்பத்தை பற்றி பேசுகிற பாருங்கள். கடவுள் உங்கள் வாழ்விலே அக்கறையாக இருக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார். கடவுளை எப்படியோ யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அன்றாடத்தின் தேவனாக இருக்கிறார். தினந்தனும் நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க, தினந்தனும் உங்கள் மனதில் என்ன ஓடுதோ அதுக்கு அவர் பதிலாக இருக்கிறார். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு நாள் சொல்கிறாரு, பிள்ளைய சாகடிக்கணும்னு நினச்சான்ல, அவன் போய் சேர்ந்துட்டான். நீ இப்போ ஊருக்கு மறுபடியும் வா, மறுபடியும் அந்த ஊருக்கு வா. உன் பிள்ளையை அழிக்க நினைத்த, தேவன் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை அழிக்க நினைத்தவன் அவன் போயிட்டான், நீ மறுபடியும் வா அப்படிங்கிற. மத்தேயு 2:20 பாருங்க. நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் அவனுக்கு பிராணம் போயிட்டு, உன் பிள்ளையினுடைய பிராணனை அல்லது தேவன் உனக்கு கொடுத்த ஒரு சுதந்திரத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். நீ தைரியமா போ அப்படிங்கிற. என்ன மாதிரி ஒரு தேவன் பாருங்க, என்ன மாதிரி ஒரு ஆண்டவர். அந்த ஊரில் நிறைய குழந்தைங்க இருந்தது. அந்த குழந்தைகள் பாதுகாப்பற்று மரித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த குழந்தைக்கு வாழ்வு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் தேவனுடைய உடன்படிக்கையில் தேவனுடைய அன்பில் வர்ற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு தனித்த பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், என் பிள்ளைகள் மேலே என் குடும்பத்தின் மேலே ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது, ஒரு தெய்வீக ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்கள், ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை பற்றி பேசுகிறாரு. முதல்ல வந்து பாதுகாப்பாக இருன்னு சொன்னவர் இப்போ சொல்கிறாரு, வாங்க தேடினவன் இறந்து போனான், அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். இந்த பிள்ளைக்கு செலவுக்கு என்ன பண்ணுவோம், இந்த பிள்ளையை எப்படி வளர்ப்போம், நிறைய செலவாகுமே அப்படின்னு பார்த்தா, அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கேயோ இருக்கிற செல்வம் வீட்டுக்குள்ளே வருது. அதனால தான் குழந்தை செல்வம் அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னது குழந்தை செல்வம்? அவங்களே ஒரு செல்வம் தான். அன்றைக்கி என்ன பண்ண, பெண்களின் மதிப்பு என்ன, பெண்கள் அப்படின்னு போட்டிருந்தேன். அப்போ யாரோ ஒருத்தங்க போட்டிருந்தாங்க, பெண்ணே மதிப்பானவள் தான் அப்படின்ட்டு. எஸ், ஐ அக்ரி வித் அந்த அந்த விஷயங்கள் சரியான காரியங்கள் தான் பாருங்கள். அப்போ இயேசு பிறந்த போது அந்த பெற்றோருக்கு என்ன வருது, செல்வ செழிப்புகள் அங்கே வர ஆரம்பிக்குது. ஆமென். நீங்கள் இயேசு இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரம் ஒரு நம்பிக்கை அந்த அளவுக்கு எழும்பாமல் இருக்கலாம். நீங்கள் பழைய ஏற்பாடு எடுத்து பாருங்கள். மோசே பிறக்கிறான். அவன் பிறக்கிற டைமில் எல்லா குழந்தைகளும் அவங்க என்ன பண்ணப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. ஆனால் மோசே மட்டும் பிழைக்கிறான். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், என் சந்ததி வாழும். எல்லாம் சொல்லுங்கள், என் சந்ததி பிழைத்திருக்கும். ஆமென். சாவும் சங்காரமும் நடந்து கொண்டிருக்கிற, கோணலும் மாறுபாடுமா நடந்து கொண்டிருக்கிற இதற்கு நடுவில் என் பிள்ளைகள் வாழும். அல்லேலூயா. என் சந்ததி பிழைத்திருக்கும், என் சந்ததி நன்றாயிருக்கும், என் குடும்பம் நன்றாயிருக்கும். ஆமென். பிள்ளைகளை பற்றி, குடும்பங்களை பற்றி ஏதோ உன்னோட நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஐ பிலீவ் தட்.
எத்தனை பேர் இன்னைக்கு இது தேவைன்னு நினைக்கிறீங்க? அவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். இவ்வளோ பேருக்கு தேவைப்படுதா? அப்போ பாருங்கள், கர்த்தர் நல்லவர். உங்கள் சிந்தையை கூட அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் யோசனைகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவர் அறிந்து வச்சிருக்கிறார். அதுதான், அது ஒரு பிரசங்கம் வரும்போதே தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஏன் இது பேசுகிறாரு? அப்போ கர்த்தர் என் குடும்பத்தை மார்க் பண்ணிட்டார், குறிச்சிட்டாரு. நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களா அடையாளங்களாக நாங்கள் இருக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயர் 11:23. மோசே பிறந்த போது அவருடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. எல்லாம் சொல்லுங்க, அழகுள்ள பிள்ளை. உங்கள் பிள்ளை யாருங்க? அழகுள்ள பிள்ளை பிறந்திருக்கு பாரு அப்படிங்காதீங்க. என்ன சொல்லுங்க? அழகுள்ள பிள்ளை. ஜோசுவா கேட்பான், ஏம்மா நான் கருப்பாக இருக்கேன் அப்படிமா. டேய், கருப்பாக இருந்தாலும் சும்மா நெருப்பாக இருக்கல. ஆமாம், அக்கா கலராக இருக்கிறேன், நான் ஏன் கருப்பாக இருக்கிறேன்? பிள்ளைங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் பாருங்க. அது 2 பிள்ளைங்கள் இருந்ததுன்னா ஒவ்வொருத்தர் பிள்ளைங்களும் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் சொல்லுங்கள், அழகுள்ள பிள்ளை. ஆமென். அவ்வளோ பொதுவாக என்னென்னா, காக்கைக்கும் தன் குஞ்சு. சைடு கேப்பில் உங்களை காக்கான்ட்டாங்களா? காக்கைக்கும் தன் குஞ்சு புன்குஞ்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அவங்க பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும். நிறைய நேரத்தில் அதை நம்ம சொல்ல மாட்டோம், சொல்லணும். அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். தேசத்தின் சட்டங்கள் வேற மாதிரி இருக்குது, தேசத்தின் நிலவரம் கலவரமாக இருக்குது. ஆனால் கூட தங்கள் பிள்ளைகளுக்காக நல்ல காரியத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆமென். நல்ல காரியங்களை அவர்கள் நம்பினார்கள். 24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. இதெல்லாம் அப்புறம் வருது பாருங்க. இதில் என்ன விஷயம்னா, ராஜா என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பயப்படாம விசுவாசத்தினாலே அப்படின்னு இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. சொல்லப்போனால் ஒரு தகப்பன் தாயினுடைய விசுவாசம் ஒரு சந்ததியை வாழ வைக்குது. ஆமென். மோசேயினுடைய பெற்றோருடைய விசுவாசம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மற்ற பிள்ளைகளை விட மோசேயை பெரியவனாவதற்கும் விசேஷித்தவனாக இருக்கிறதுக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தது. ஆமென். உங்கள் குடும்பங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் நம்புவீங்கன்னா தேசத்திலேயே உங்கள் பிள்ளைங்க வித்தியாசமாக தெரிவாங்க. ஆமென். நான் இன்னைக்கு சில பேர் மேலே இதை டிக்ளேர் பண்ணுறேன், ப்ராஃபஸி பண்ணுறேன். உங்கள் பிள்ளைகள் தேசத்திலேயே தனித்து தெரிவார்கள். தேசத்திலேயே உங்களுடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்களாய் தெரிவார்கள். ஓ, உங்கள் சந்ததி அறியப்படும், உங்கள் சந்தானம் அறியப்படும். ஹல்லேலூயா. உங்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலேயும் உங்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலேயும் அறியப்பட்டிருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோபுவின் பிள்ளைகளை மாறி எந்த பிள்ளையும் இல்லை என் ஊரில். நம்ம ஊரில் சில நேரம் சண்டை போடும்போது சொல்லுவாங்க, ஊரில் இல்லாத பிள்ளைய பெற்றிருக்கா. கேட்டது இல்லையா நீங்கள்? ஊரில் இல்லாத பிள்ளைய பெற்றிருக்கா பவுசு. என் பிள்ளைங்க தேசத்திலேயே தனித்து தெரிவாங்க. என்னுடைய குடும்பம் தேசத்திலே தனித்து தெரியும். ஆமென். யோபுவின் குமாரத்திகள் மாதிரி யாருமே இல்லை, தேசத்திலேயே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளோ அழகுள்ள பிள்ளைகளாக இருந்தாங்களாம், அவ்வளோ அறிவுள்ள பிள்ளைகளாக இருந்தாங்களாம். ஆமென். உங்கள் பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆமென். இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களை பற்றி, உங்கள் குடும்பங்களை பற்றி ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா, சின்ன பாரமாக இருந்தாலும் அது தூக்கி வச்சுட்டுங்க. பிரமாதமாக இருப்பாங்க என் பிள்ளைங்க. என் குடும்பம் அருமையாக இருக்கும், என் குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அதை பற்றி இவ்வளவு சொல்லுதுன்னா நான் நம்ப போகிறேன். வார்த்தையை நான் நம்ப போகிறேன். அனுபவங்களையும் சூழ்நிலைகளையும் நம்புறதை விட கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்ப போகிறேன். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நல்ல அடைக்கலம் உண்டு, நல்ல எதிர்காலம் உண்டு. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடப்பார்கள். நான் அற்புதமாக இருப்பேன், அடையாளமாக இருப்பேன். உங்கள் குடும்பத்துக்காக இதை நீங்கள் நம்பி பாருங்கள், இதை விசுவாசித்து பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்தார்னா, அந்த மோசையை பாதுகாத்தது மட்டும் இல்லை. நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தில் படிக்கிறோம், அந்த மோசையை பாதுகாத்தது மட்டும் இல்லை, அந்த பாருங்களேன், அதில் ஒரு காரியம் அதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு 3 மாதம் வரைக்கும் தான் இவங்க பார்க்க முடிஞ்சுச்சு. யாரால? பெற்றோரால். ஏன்னா கியா மியாங்கு வீட்டுக்குள்ளே வாயவா பொத்த முடியும்?
ஒன்றும் பண்ணவே முடியாது. எல்லாம் சொல்லுங்க, ஒரு குறிப்பிட்ட காரியங்களை மட்டுமே பிள்ளைகளுக்கு நாம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் கர்த்தரை நம்பணும். ஆமென். இப்போ கொண்டு வேற ஒன்றும் இல்லை, நைல் நதியில் அப்படியே வேற எங்கேயாவது போனால் கூட பொழைச்சிக்கிட்டோன்னு தண்ணி போகாத அளவுக்கு நல்ல பூசி நல்ல பாக்ஸ்லாம் பண்ணி கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பாதுகாப்பாக அந்த பிள்ளைய வைக்கிறா. குளிக்க வருகிற ராஜகுமாரத்தி ஏன் அரண்மனையில் தண்ணியே இல்லையா? பாருங்கள், சிலர் குளிக்க வர்றது கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரண்மனையில் இல்லாத இதுவா வசதியா உள்ளேயே என்னெல்லாமோ வச்சுருப்பாங்க. நைல் நதிக்கு என்ன பண்ணுறா, வர்றா. அதெல்லாம் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன சம்பவம் கூட அருமையாக இருக்கும். ஆமென். சிறப்பாக தரமான சம்பவங்களாக இருக்கும். ஆமென். ஆவா பாருங்க, வாரா வந்துட்டு சத்தம் கேட்குது, திறந்து பார்த்தா அந்த குழந்தைய பார்த்த உடனே கொல்லணும்னு மனசே வரல. ஒரு ஃபேவர், எல்லாம் சொல்லுங்க ஃபேவர். உங்க புள்ள மூஞ்ச பார்த்தே உங்க பிள்ளைக்கு ஏதோ ஒரு ராஜ தயவுகள் உண்டாக ஆரம்பிக்கும். ஃபேவர். அநேகருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக செய்வார். ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு ஒரு தயவு உண்டாகும். அவங்க அரண்மனையில் தான் கதையை முடிச்சுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் புதிய அத்தியாயமே ஆரம்பிக்கி. அப்போ இதில் என்ன நீங்கள் பார்க்கணும்னா, நிறைய காரியம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு சில காரியத்தை பண்ணுறீங்க, மீதி காரியத்துக்காக கர்த்தரை நம்புங்க. ஆமென். நான் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே அவர் பண்ணுவார், அவர் செய்வார். ஆமென். நீ இவ்வளோ பண்ணிட்டீங்க, 3 மாதம் கத்தீங்க, இனியும் இத்தனை வயசு வரைக்கும் பண்ணீங்க, உங்களால் முடிஞ்ச சிறந்ததை பண்ணிட்டீங்க, இனிமே கர்த்தரை நம்புங்க. பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளை பற்றி கர்த்தர் அவங்களுக்கு நல்ல அடைக்கலங்களை கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். இப்போ பாருங்க, அரண்மனை கொண்டு போகப்படுகிறான். எங்கே போயிடுச்சு பாருங்க. சாகணும், பிழைச்சாலே பெரிய விஷயம், கஞ்சியும் கூழையும் குடிச்சுக்கிட்டு இங்கனையே சுற்றிட்டு இருந்தாலே பெரிய விஷயம். ஆனால் பிள்ளை அரண்மனைக்கு போகுது. உங்கள் பிள்ளைகள் சில தெய்வீக திட்டங்களுக்கு நேராக பயணப்படுவார்கள். சில டிவைன் பர்பஸ்க்கு நேராக தேவன் அவர்களுக்குள்ளே வைத்த கனவு, திட்டம், எதிர்காலங்களுக்கு நேராக they will connect with his destiny. அவர்களுக்காக தேவன் வைத்த அந்த டெஸ்டினியோடு அவங்க கனெக்ட் ஆவாங்க. your children will connect with his destiny. அவர்களுக்காக தேவன் வைத்த அந்த திட்டத்தோடு அவர்கள் இணைக்கப்படுவார்கள். என் பிள்ளை தெய்வீக திட்டத்துக்கு தூரமா இருக்கு நீங்க சொல்வீங்கன்னா, தேவன் அந்த தெய்வீக திட்டத்தில் உங்க பிள்ளையை கனெக்ட் பண்ணுவார். உங்க பிள்ளைகள் இணையும்படியாக செய்வார். உங்க பிள்ளைகள் தெய்வீக திட்டத்தில் இணைவார்கள், தெய்வீக நோக்கத்தில் அவர்கள் இணைவார்கள். ஆமென். நீ நம்புங்க. அதை அந்த மாதிரி ஒரு டிவைன் கனெக்ஷன் உங்க பிள்ளைகளுக்கு உண்டாகும். தெய்வீக தொடர்புகள் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகும். இப்போ பாருங்க, அவ பார்த்து தன் பிள்ளையாக அவன் என்ன பண்றா, எடுக்கிறா. தன் பிள்ளையாக தத்தெடுக்கிறா. தாம் பிள்ளையாக அவன் இது பண்றா. என்ன மாதிரி ஒரு பெருமை பாருங்க. கடைசியில் பார்த்தா இதில் பெரிய இது என்ன, நீங்கள் இதெல்லாம் படிச்சீங்கன்னா கவலைப்பட மாட்டீங்க. ஐயோ, கர்த்தர் என்ன மாதிரி கிரியை செய்வார். உங்களுக்கு அவருடைய செயலின் வியப்புலே நீங்கள் எப்படி உட்கார்ந்துருப்பீங்க. சில நேரத்தில் நமக்கு ஏன்டா இப்படி இருக்க, பேயறைஞ்ச மாதிரி அப்படிமோ. அப்படின்னா என்னென்னா, பேயறைஞ்சாதான் இப்படி அதிர்ச்சி ஆகிவாங்க மாதிரி இல்லை. வாழ்க்கையில் சில அதிசயமான காரியம் நடக்கும், நம்மளே ஸ்டன் ஆகிடுவோம். அந்த மாதிரி கடவுள் செய்வாருங்க. இது எப்படி நடக்குதுன்னா, போன பிள்ளைய அவன் மறுபடியும் வீட்டுக்கு தூக்கிட்டு வாரா. யாரு? அதோடைய சகோதரி கூப்பிடுறா. உன்னை ராஜகுமாரத்தை கூப்பிடுறான்னு. என்ன விஷயம்? இந்த பிள்ளைய எனக்காக அரண்மனையிலிருந்து எல்லாமே வரும் அப்படிங்கிறான். அரண்மனையிலிருந்து எல்லாமே வரும். எந்த அரண்மனை கொல்ல வேண்டும் என்று சொன்னதோ அதே அரண்மனையிலிருந்து அந்த குழந்தைக்கான நன்மைகள், போஷிப்புகள் எல்லாம் வரும்படியும். நான் சொல்றேன், கர்த்தருடைய கிரியைகள் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக பெரியவைகளாக இருக்கிறது. என் கர்த்தர் எனக்காக, என் கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக யாவையும் 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 செய்து முடிப்பார். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
தேவன் செய்கிற ஆச்சரியங்களால் உங்கள் உள்ளம் வியந்து போகும். உள்ளம் வியப்படையுங்க. ஐயோ, எப்பேற்பட்ட ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். நான் முடிஞ்சதான் நான் பண்ணேன், ஆனால் என் பிள்ளைக்கு என் தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கை எப்பேற்பட்டது என்று உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். உங்கள் எதிர்கால உங்கள் சந்ததிகளை குறித்து நீங்கள் மகிழுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெற்றோராக அவங்க விசுவாசிச்சாங்க பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான நன்மைகளை காணும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். கடவுள் எத்தனை கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்களை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை உங்களை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். உங்கள் பாரங்களை அவர் மீது வைத்து விடுங்கள். எனக்காக ஒரு தேவன் இருக்கிறார். எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார். எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார். இந்த சந்ததியை கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார். என் கர்த்தரை நான் நம்ப போகிறேன். என் கர்த்தரை நான் நம்ப போகிறேன். அடிமையின் சந்ததிகளாய் பிறந்தாலும் அரண்மனையோடு என் தேவன் தொடர்பு படுத்துகிறவராக இருக்கிறார். சொல்கிறேன், சாதாரண பின்னணியிலிருந்து நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகளை தேவன் அரண்மனையோடு தொடர்பு படுத்துவார். அதிகாரங்களோடு தொடர்பு படுத்துவார். மேலான ஸ்தானங்களுக்கு அவர்களை தொடர்பு படுத்துவார். அப்படிப்பட்ட இணைப்பை கர்த்தர் செய்வார் இந்த காலை வேளையில். Glory to be the living God. Glory to be the living God. Matara shendro ketara. Hallelujah. தகப்பனே, தகப்பனே, எங்கள் மேல் அக்கறையா இருக்கிற தகப்பனே, எங்கள் இருதயங்களை திருப்புகிற தகப்பனே, எதிரான இருதயங்களை திருப்புகிற தகப்பனே, ஹல்லேலூயா. எங்கள் உறவுகளிலே கிரியை செய்கிற தகப்பனே, எங்கள் குடும்பங்களை கட்டுகிற தகப்பனே, எங்கள் குடும்பங்களிலே இன்பங்களை கொடுக்கிற தகப்பனே, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை கொடுக்கிற தகப்பனே. உங்க கண் எங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறது. உங்க பார்வை எங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்க பிள்ளைகள் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. நீர் கொடுத்த எங்கள் பிள்ளைகள் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீர் கொடுத்த என் மனைவியின் மீது, நீர் கொடுத்த என் கணவர் மீது, நீர் கொடுத்த ஹல்லேலூயா என் குடும்பத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. குடும்பங்களிலே ஒரு புது தயவு இந்த காலையில உண்டாகிறது. இந்த மாதங்களிலே உங்கள் குடும்பங்களிலே ஒரு தெய்வீக தயவு, ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தெய்வீக ஆளுகைகள் உங்கள் குடும்பங்களுக்குள்ளாக அது இறங்குகிறது. இந்த மாதம் உங்கள் குடும்பங்களிலே ஹல்லேலூயா வியக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் செய்வார். வியக்கத்தக்க காரியங்களை செய்வார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை செய்வார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு சில நன்மைகள் நடக்க போகிறது. இந்த மாதம் உங்கள் சந்ததிகளின் மாதங்களாக இருக்கிறது. இந்த மாதம் உங்கள் சந்ததிகளுக்கு சில நலமான காரியங்களை, உங்கள் சந்ததிகளை பற்றி சில நல்ல காரியங்களை கேட்கிற மாதமா இருக்கிறது. இந்த பிப்ரவரி ஒரு பிரியமான பிப்ரவரியாக, விரும்புகிற ஒரு பிப்ரவரியாக, நேசிக்கப்படுகிற ஒரு பிப்ரவரியாக உங்களுக்கு மாற்றப்படுகிறது. மாற்றப்படுகிறது. உங்கள் குடும்பங்களுக்கு மாற்றப்படுகிறது. உங்கள் சந்ததிகளுக்கு மாற்றப்படுகிறது. Glory, 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 glory. நன்றி தகப்பனே. எங்களை எண்ணி பார்க்கிறவரே, எங்களுக்காக பெரிய யோசனை உடையவரே, பெரிய திட்டங்கள் உடையவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்காக எங்களை பற்றி சிந்திக்கிறீரப்பா. நாங்கள் மாம்சத்தில் போராடி ஒன்றும் பார்க்க போகிறதில்லை. கணவன் மனைவியா சந்தோஷமாக வாழ தீர்மானம் பண்ணுங்க. கசந்து கொள்ள வேண்டியதில்லை. ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை அர்ப்பணிங்கள். கர்த்தாவே, என்னையும் என் கணவரையும் சந்தோஷமாக வாழ வைப்பீங்க. என்னையும் என் மனைவியும் சந்தோஷமாக வாழ வைப்பீங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பீங்க. நான், என் மனைவி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளை, இதை ஒரு பெரிய பரலோகம் போல ஆண்டவர் பார்க்குறாருங்க. பெரிய சொர்க்கம் போல பார்க்கிறார். இவைகளிலே உடைய கிரியைகளை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. இவைகளுக்கு எதிராக இருக்கிற எதுவுமே பொய்க்காது. நாங்கள் வாசித்துட்டோம். பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவன் அவன் பிராணம் போய்விட்டது. எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக, தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற சுதந்திரங்களுக்கு எதிராக நிற்கிற எந்த சிந்தனையும் சாகட்டும். எந்த சிந்தனைகளும் மடியட்டும். எந்த மேட்டின்மையான எண்ணங்களும் மடியட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எங்கள் சமாதானங்களுக்கு எதிராக, எங்கள் சந்தோஷங்களுக்கு எதிராக நிற்கிற சகல காரியங்களும் சூனியமாகட்டும் இந்த காலை வேளையில். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மகிழ்ச்சியாய் சமாதானமாய் நம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். உன் அலங்கத்துக்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம் என்று சொன்னீரே, வாழட்டும். நல்ல வீடு வாசல்களை வாங்கட்டும்.
கர்த்தர் எல்லா கிருபைகளை பாராட்டும் அப்பா. அவருடைய வாழ்வுக்குரிய ஒரு தேவனை ஒவ்வொரு நாளும் கொண்டாடட்டும், வாழ்ந்திருக்க செய்யும் ஆண்டவரே. மனதார உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனே, இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாவ் வாவ். Praise you Jesus. Praise you Jesus. Amen. எவ்வளோ ஒரு நல்ல தேவன்ல. வா, உள்ளம் பூரிப்படைகிறது, உள்ளம் மகிழுகிறது. அதுதான் தேவனுடைய பிரசன்னம் பாருங்க. நம்பிக்கையோடு போங்க, நம்பிக்கையோடு போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பிப்ரவரி ஒரு பிரியமான பிப்ரவரி. ஆமென். அதாவது நான் விரும்புகிற நாட்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்காது, நான் விரும்புகிற ஒரு பிப்ரவரியாக இருக்கும். ஆமென். ஒரு பிரியமான ஒரு பிப்ரவரியாக உங்களுக்கு இருக்கும். ஆமென். கர்த்தர் அவிதமாய் செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். வார்த்தையினால் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா யூ கேன் கிவ். ஸ்வைப் பண்ண விரும்புங்க, ஸ்வைப் பண்ணலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்க கொடுக்கலாம். எப்போவுமே தேவன் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா சந்தோஷத்தினால விதைக்கலாம். ஆமென். உங்கள் சந்ததிகளுக்கான வார்த்தைகளை கனம் பண்ணலாம். ஆமென்.